கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே கர்த்தர் வேதத்தின் மூலம் தேவ வார்த்தை சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். மீகா 7:9. அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். வேற யாராலையும் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வர முடியாது. ஒரு 3 காரியத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நமக்கு சொல்கிறார். நீ எச்சரிக்கையாக இரு அப்படின்னு 3 காரியத்தை சொல்கிறார். ஆனால் இந்த 3 காரியத்தை குறித்து தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்க மாட்டோம். நமக்கு நினைப்பு என்ன அப்படின்னு, நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள் என்னன்னா, இந்த 3 காரியம்தான் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரபோது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதே மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பதாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாய் இரு. அப்போ கவனிங்க, 3 காரியம். 1 சிநேகிதன், 2வது உன் வழிகாட்டி, 3வதாய் உன் மடியில் படுத்துக் கொள்கிறவர்கள். இந்த 3 பேருக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த புதிய நாளில் கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நீங்கள் இருட்டில் இருக்கிற வரையும் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் இருட்டில் உட்கார்ந்துருக்கிறேன், நான் பாவம் செய்த கர்த்தருக்கு விரோதமாய். அப்போ இருட்டில் உட்கார்ந்துருக்க வரையும் சில காரியங்களை நம்ம கண்களால் காணவே முடியாது. இருட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களால எந்த ஆசீர்வாதமும் தன் கண்களுக்கு தெரியாது, இருட்டு மாத்திரம் தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்களை அவர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நிச்சயமாக வெளிச்சத்தில். ஆனால் இன்னும் 3 காரியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுமா. 1, சிநேகிதன் மேலே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது வழிகாட்டின் மேலே எச்சரிக்கையாக இருக்கணும். 3வது உன் மடியில் படுத்துக் கொள்கிறவர்கள்ட்ட நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உலகத்தில் சிநேகிதனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நீ நம்ப வேண்டாம். உன் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவர்கள்ட்ட முன்பதாக உன் வாயை நீ திறவாதிரு. ஏனென்றால் இந்த 3 பேரும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கனெக்ஷனானவங்க. சிநேகிதன் நமக்கு இருக்கிறாங்க. சிநேகிதன் இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, நம்மளால் இருக்க முடியாது. அவங்க இருந்தாலும் நம்மளால் இருக்க முடியாது. சில சிநேகிதன் நமக்கு இருப்பார்கள். வழிகாட்டி, சில விஷயத்துக்கு அவங்ககிட்ட தான் நம்ம வழி கேட்குறோம். இந்த விஷயத்தை எப்படி நடத்துறது, இந்த விஷயத்தை எப்படி போகுது, இந்த விஷயத்தை நான் எப்படி ஜெயிக்கிறது, எப்படி கையாளுறது, எனக்கு புரியல அப்படின்னு வழிகாட்டிகிட்ட போகிறோம். 3வது நம்ம மடியில் படுத்துக் கொள்ளுகிற 3 தன்மையிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கும்போது நம்மை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வார். நமக்கு ஒரு தவறான எண்ணம், இந்த 3 காரியம்தான் எப்படியாவது என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்துடும், என் சிநேகிதனை நான் விசுவாசிக்கும் போது என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவான், என்னுடைய வழிகாட்டிகிட்ட நல்ல ஆலோசனை கேட்கும்போது என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவான். 3வதாக என் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பதாக என் வாயை திறந்து நான் ஆலோசனைகளை கேட்கும்போது எனக்கு சமாதானத்தை கொடுத்து என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவான். இந்த 3 பேர்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டாங்க, உங்களை இருட்டில் தான் வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை வெளிச்சத்தில் இந்த புதிய நாளில் கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். இந்த 3 பேர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. சிநேகிதன் என்பது என்ன தெரியுமா? வேதத்தில் நாம் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய கண்கள், உங்கள் கண்களை நீங்கள் நம்பாதீங்க. உங்கள் கண்களின் சில காரியங்களை நம்பாதீங்க. ஏவாள் அந்த கனியை தன் கண்ணால் பார்த்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு கன்னி நிச்சை. அதனால் சிநேகிதன் என்கிற கன்னி நிச்சயை நீங்கள் விசுவாசியாதீங்க. வழிகாட்டி என்கிற உன் இருதயத்தில் நிறைய வழிகள் வைத்திருக்கும். மனிதனுக்கு செம்மையான தோன்றுகிற வழிகள் அநேகம் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய வழிகளை மனிதன் வச்சிருக்கான், நிறைய ரூட்டை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். இப்படி போனால் அப்படி போகணும். பைபிளில் போட்டிருக்கு, சுய புத்தி மேல் சாராமல் நிறைய வழியை வச்சிருக்கிறோம். இருதயம் என்கிற அந்த பொல்லாத வழிகாட்டிய நம்பாதீங்க. 3வது மடியிலே படுத்துக் கொள்ளுகிறது என்பது உன் மகிமையை இழக்க வைக்கிற பாவம். அந்த பாவத்திற்கு முன்பதாக வாயை ஒருபோதும் இடம் கொடுக்காத, பாவத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த 3 காரியத்தையும் எச்சரிக்கையாக இருக்கணும். கவனிங்க, உங்கள் சிநேகிதன் என்கிற உங்கள் கண்ணின் இச்சையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் வழிகாட்டி என்கிற உங்கள் இருதயத்தில் தோன்றுகிற விதவிதமான வழிகள், சுய வழிகள் மேலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 3வது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற உங்கள் மடியில் படுத்துக் கொள்கிற பாவத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வர. இந்த 3 பேர் தான் உங்கள் வெளிச்சத்தை தடுக்கிறாங்க. இந்த 3 பேராக தான் நம்ம வெளிச்சத்துக்குள்ளே வர முடியல. எவ்வளோ போராடுகிறோம், ஜெயிக்கணும், ஏன் வெளியே வர முடியல? இந்த பொல்லாத கண்ணின் நிச்சை, இந்த பொல்லாத இருதயத்தின் வழிகள், இந்த பொல்லாத பாவம், இந்த 3 பேரும் நம்ம
வெளியே வரக்கூடாதபடி போராடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், இவங்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நிச்சயமாக உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். வெளிச்சத்தில் கொண்டு வரும்போது என்ன நன்மை நடக்கும்? நான் வெளிச்சத்தில் கொண்டு வரும்போது என்னத்தை பார்ப்பேன்? நான் இருட்டில் இருக்க வரை உன்னையும் பார்க்க முடியாது, சமாதானத்தை பார்க்க முடியாது, அதிசயத்தை பார்க்க முடியும், இருட்டையே தான் நான் பார்க்க முடியும். என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். என்னை வெளிச்சத்தில் கொண்டு வரப்போ என் கண் எதை பார்க்கும்? என்னை எதை ஆண்டவர் காண செய்வார்? மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வேதத்தில் வாசிக்கிறோம் 15ஆம் வசனம், மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவது எதற்கு தெரியுமா? உங்கள் கண்கள் அதிசயத்தை அல்ல, அதிசயங்களை காண இந்த புதிய நாளில் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆனால் கர்த்தரிடத்தில் சொன்ன காரியத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் வெளிச்சத்துக்கு வருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை நீர் கொடுத்திருக்கிறீர். கர்த்தரனை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். என்னை அதிசயங்களை காண செய்வார். இருட்டில் வரக்கவனை உன்னை நான் காண மாட்டேன், இருட்டை தான் காண்பேன். ஒரு அதிசயங்களை காண செய்வார். அப்பா, எச்சரிக்கையாக இருக்கிற வேண்டிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவரை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த புதிய நாள் அவர்களுக்கு நன்மையாக இருக்கட்டும், அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற நாளாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இரத்தத்தினால் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.